ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் கேபிட்டல் லெட்டர்ஸ் தான் பார்க்க போகிறோம். கேலிகிராஃபியை பொறுத்த மட்டுக்கு கேபிட்டல் லெட்டர்ஸாக மேஜஸ்கிள்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த கோத்திக் கேலிகிராஃபியை ஸ்மால் லெட்டரை வந்து மினி ஸ்கில்ஸ்ன்னு சொல்லுவாங்க. நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது வந்துட்டு மேஜஸ்கிள்ஸ்ன்னு தான் சொல்லுவோம். ஆல்ரெடி சொன்ன மாதிரி இதுக்கு வந்து பிளாக் லெட்டர் அப்படின்ற நேமும் இருக்குது கோத்திக் கேலிகிராஃபியில். ஸோ லெட்டர் ஏ மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா இந்த லெட்டர்ஸ் எல்லாமே வந்துட்டு ரைட் சைடு தான் ப்ரொஜெக்ட் ஆகும். ஏ அப்படின்னு எழுதுகிறோன்னா ரைட் சைடு தான் வந்துட்டு ரிமைனிங் ஃபஸ்ட்டு அந்த 2 ஸ்டாண்டிங் லைன் வரும். அதுக்கு அடுத்த அந்த 2 ஸ்ட்ரோக்குக்கு அப்புறம் ரைட் சைடு தான் வந்துட்டு நமக்கு ப்ரொஜெக்ட் ஆகும். ஸோ எந்தெந்த இடத்துல கட் கொடுக்கணுமோ அந்தந்த இடத்துல நம்ம கரெக்டாக கட் கொடுத்தோம் அப்படின்னாலே லெட்டர் வந்து ஃபார்மேஷன் ஈஸியாக இருக்கும். பார்க்குறதுக்கு பாக்ஸ் லெட்டர்ஸ் மாதிரியே தான் இருக்கும். ஒரே ஒரு இது மட்டும்தான் ஃபாலோ பண்ணணும். அந்த 45 டிகிரி ஆங்கிளில் நீங்கள் பென் ஹோல்ட் பண்ணி தான் எல்லா ஸ்ட்ரோக்ஸுமே எடுக்கணும். அந்த ஸ்ட்ரோக்ஸ் தான் மெயின். ஒவ்வொரு ஸ்ட்ரோக்ஸை நீங்கள் கொடுக்குறப்போ வந்துட்டு ஈஸியாக வந்துட்டு நீங்கள் இது பண்ணலாம். அதே மாதிரி ஒரு தின் லைன்ஸ் வந்து வரும். தின் லைன்ஸ் வருது அப்படின்னா பெண்ணை வந்து 45 டிகிரி ஆங்கிளில் இல்லாமல் இப்போ பிடிக்கிறேன் பாருங்களேன், இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக ஹோல்ட் பண்ணால் கரெக்டாக இருக்கும். அப்படி 90 டிகிரிக்கு மேலே நீங்கள் இது பண்ணி பிடிச்சிங்கனாலே அது கரெக்டாக வந்துட்டு நமக்கு வந்துட்டு அந்த கட்டை வந்து ப்ராப்பராக வரும். ஏன் வந்து இந்த கட் கொடுக்குறோம் அப்படின்னா ஆல்ரெடி அந்த ஃபாண்ட் வந்து அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ டிசைன் அந்த லெட்டரோட டிசைனே அந்த மாதிரி தான். சில லெட்டர்ஸ்க்கு தான் கட் கொடுப்போம், சில லெட்டர்ஸ்க்கு கட் வராது. ஸோ இன்றைக்கி நான் வந்து எல்லா லெட்டர்ஸுமே 2 டைம்ஸ் நான் எழுதி காமிச்சிருக்கேன். நீங்கள் பாருங்கள், பார்த்துட்டு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள். இன்றைக்கி எஃப் லெட்டர் வரை தான் பார்த்துருக்கோம். 6 லெட்டர்ஸ் நான் எழுதி காமிச்சிருக்கேன். ரிமைனிங் லெட்டர்ஸ் எல்லாமே நெக்ஸ்ட் வீடியோவில் நான் அப்லோட் பண்ணுவேன். ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. லைக் பண்ணிடுங்க வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா. மெயினாக நீங்கள் வந்துட்டு இந்த லெட்டர்ஸ் எல்லாமே எதில் யூஸ் பண்ணிக்கலாம்னா சார்ட் ஒர்க்கு, அதே மாதிரி உங்களோட அசைன்மெண்ட் ஹெட்டிங்கு, அசைன்மெண்ட்டுன்னு ஃப்ரண்ட் பேஜ் டிசைனுக்கு நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் இதை கற்றுக்கிறனால யூஸ் இல்லாமல் போகாது. ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் ட்ரை பண்ணுறப்ப ஒரே கலர் இங்க் வாங்கி நீங்கள் ட்ரை பண்ணலாம். பிளாக் மட்டுமே யூஸ் பண்ணிக்கலாம். இதில் நிறையா கலர்ஸ் இருக்குது. ஆல்ரெடி வந்துட்டு நான் ஸ்மால் லெட்டர்ஸ் வந்துட்டு நான் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். அதில் போய் பாருங்கள். நான் என்ன பென் யூஸ் பண்ணணும் என்னன்றது எல்லாமே நான் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன் ஆல்ரெடி. அந்த வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் நான் வந்து எல்லா மெட்டீரியலோட லிஸ்ட்டும் நான் வந்து அதில் டைப் பண்ணியிருக்கேன். நீங்கள் பார்த்து அதை செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா வாங்கி யூஸ் பண்ணுங்கள். லெட்டர் ஈக்கும் எஃப்க்கும் அவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்காது. கீழே வர ஸ்ட்ரோக் மட்டும் நம்ம கட் பண்ணிட்டோன்னா எஃப் லெட்டர். ஸோ இன்றைக்கி ஏ டு எஃப் இதான் பார்த்துருக்கோம். உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா வீடியோ லைக் பண்ணிவிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.